வீட்டில் எளிய முறையில் முருக வழிபாடு செய்வது எப்படி அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முருகப்பெருமானை கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் என ஆன்மீக உலகம் கொண்டாடுகிறது. முருகப்பெருமானின் பாதங்களை சரணடைந்தால் தீராத வினைகளும் தீர்ந்து பலவிதமான நன்மைகள் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. முருகனை வீட்டிலே எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம். முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் முருகனின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதுடன் நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான நன்மைகள் பெற முடியும், துன்பங்களிலிருந்தும் கர்ம வினைகளிலிருந்தும் விடுபட முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். முருகன் வழிபாடு. தற்போதைய காலகட்டத்தில் முருகப்பெருமானை வழிபாடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. முருகன் கோவில்கள், முருக மந்திரங்களையும் தேடி தேடி படிப்பவர்கள், நேரில் சென்று வழிபடுவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. தினமும் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிய முறையில் வழிபட விரும்புவார்கள். ஆனால் இன்றைய பரபரப்பான காலத்தில் கடுமையான வேலை பளுவிற்கு இடையிலும் முருகனை வழிபட்டு அவரது அருளை பெறுவது என்பதை எப்படி என்பது பார்ப்போம். முருக வழிபாடு. நான் தினசரி பின்பற்றி வரும் முருக வழிபாட்டு முறைகளை பற்றி கூறுகையில், முருக வழிபாட்டினை துவங்குவதற்கு முதலில் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் முருகா, உன்னை வழிபடுவதை நிறுத்த மாட்டேன், உன்னை தினமும் வழிபடுவதற்கு எனக்கு அனுமதி அளித்து அருள் செய் முருகா என முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு முருக வழிபாட்டினை துவக்கலாம். சாமியிடம் வேண்டுதல் வைப்பது அல்ல, மனம் விட்டு பேசுவதுதான் பக்தியின் உண்மையான அடையாளம். நமக்கு மன உறுதியை வழங்க வேண்டும் என முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டும். விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய முருக மந்திரம். முருக வழிபாட்டினை துவங்கும் நாளன்று காலையில் எழுந்து சரவண பொய்யில் குளிப்பதாக நினைத்து ஓம் சரவணபவா என்னும் மந்திரத்தை சொல்லி தண்ணீரை மேலே ஊற்றி சுத்தமாக குளிக்க வேண்டும். பிறகு பூஜை அறைக்கு வந்து முருகா முருகா என மனதார் நினைத்து கை நிறைய திருநீர் எடுத்து நெற்றி வைத்து கொள்ள வேண்டும். முருகனின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைக்க வேண்டும். அப்படி ஏற்றும்போது கிருபானந்த வாரியார் சாமிகள் அருளிய தீபமங்கள ஜோதி நமோ நம, தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, அருள் தாராய் என்ற பாடலை சொல்லி விளக்கேற்ற வேண்டும். இதனால் நம்முடைய வீட்டிலும் அந்த விளக்கிலும் அதன் சுடரிலும் முருகன் வந்து விட்டார் என்று அர்த்தம். விளக்கேற்றும் போது எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் ஏற்றலாம். தினமும் சொல்ல வேண்டிய முருக மந்திரம். மனதால் முருகனை நினைத்து தினமும் தவம் இருப்பது போல் அவரது நாமங்களை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். முருகப்பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது, மனதிற்குள்ளாகவே சொல்ல வேண்டும். அதே சமயம் நீங்கள் சொல்லும் மந்திரம் உங்களின் காதில் மட்டும் படுவகையில் சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை 11 முறை அல்லது 21 முறை அல்லது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அல்லது உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்லலாம். கண்கள் மூடி மந்திரங்களை சொல்லும் போது தேவையற்ற பலவிதமான நினைவுகள் வந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். முருகப்பெருமான் வழிபாடு முறை. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் ஆகியவற்றிலிருந்து ஏதாவது ஒரு பாடலை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். பாடலை பாடும்போது கையில் பூக்களை வைத்துக்கொண்டு பாட வேண்டும். கண்களை மூடி முருகப்பெருமான் பாடலை பாடக்கூடாது. முருகப்பெருமானின் முகத்தை பார்த்தபடியே பாட வேண்டும். அப்படி பாடும்போது முருகனின் கண்கள் அசைவது, அவர் சிரிப்பது போன்றவைகள் கண்ணுக்கு தெரிவதை உணர முடியும். இந்த பாடலை சொல்லி கையில் உள்ள பூக்களை முருகப்பெருமானின் பாதங்களில் போட்டுவிட்டு கற்பூர ஆர்த்தி காட்டி வாய்விட்டு சத்தமாக அரோகரா 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 என்ன சொல்ல வேண்டும். அறுபடை ஆண்டவனுக்கு அரோகரா, தாயான தெய்வத்திற்கு அரோகரா, தந்தையான தெய்வத்திற்கு அரோகரா, மூச்சான முருகனுக்கு அரோகரா, மூச்சான முருகனுக்கு அரோகரா, பேச்சான முருகனுக்கு அரோகரா என்று முருகன் நாமத்தை சொல்ல வேண்டும். திருநீறு வைக்கும் போது சொல்ல வேண்டிய பாடல். முருகப்பெருமான்
முருகனின் பாதத்தில் இருக்கும் பூவில் ஒன்றை எடுத்து உங்கள் சட்டை பையை அல்லது கைப்பையில் வைத்துக்கொண்டு வேலைக்கு செல்லலாம். வீட்டிலிருந்து கிளம்பும்போது கையில் திருநீற்றை எடுத்து செயல்பட்டு அழிந்தது என துவங்கும் கந்தர் அலங்கார பாடலை பாடி நெற்றி நிறைய திருநீர் வைத்து சொல்ல வேண்டும். பிறகு ஆண்களாக இருந்தால் அஷ்டாங்க நமஸ்காரமும், பெண்களாக இருந்தால் பஞ்சாட்சர நமஸ்காரமும் செய்து வழிபட வேண்டும். அதற்கு பிறகு முருகனின் ஏதாவது ஒரு பாட்டை தேர்வு செய்து அலுவலகம் செல்லும் வழியில் பாடிக்கொண்டோ அல்லது அந்த பாடலை கேட்டுக்கொண்டோ செல்லலாம். இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் முருகன் எப்போதும் கூடவே இருக்கிறார். என்ற நம்பிக்கை நமக்கு ஏற்படும். எடுக்கும் காரியங்களில் வெற்றியும் நன்மையும் தேடி வரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. இப்படிக்கு உங்கள் சிவபிரபாகரன். சிவாய நம.